ஹாய் காய்ஸ், இட்ஸ் டியர்ஸ் மோம். பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். எப்பவுமே எங்கள் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். பொங்கல் செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக போகலை. பசங்க ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க, ஊருக்கு போகலாம் ஊருக்கு போகலான்ட்டு. சரி, இந்த டைம் போய் காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புனோம். நாங்கள் பொங்கல் கொண்டாடக்கூடாது, ஏன்னா என் ஹஸ்பண்ட் சைடில் ஒரு டெத் ஆகிட்டதுனால நாங்கள் கொண்டாடலை. சும்மா பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க பொங்கல் செய்யலாம் பொங்கல் செய்யலான்னு. அதனால சரி, சும்மா ஒரு பொங்கல் மட்டும் வைக்கலாம். சாமிலாம் எதுவும் கும்பல, பொங்கல் மட்டும் வச்சுட்டோம். பொங்கல் வச்சுட்டு ஒரு ஒரு டைம் அந்த பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி பசங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சூரிய பொங்கல் அன்னைக்கு நாங்கள் பொங்கல் வைக்கல. அன்னைக்கு அண்ணா வீட்டார் வச்சிருந்தாங்க. அதே அடுப்பை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் நான் ஊருக்கு போயிருந்தேன். சரி, இவங்க எல்லாம் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் பொங்கல் வச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தோம். எல்லாரும் நிம்மதியாக திருப்தியாக சாப்பிட்டாங்க. அப்புறமா எல்லாரும் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்து எல்லாம் கரண்டி வச்சு கிண்டிட்டு இருந்தாங்க பொங்கலை. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல ஊருக்கு போகும்போது நம்ம மாமா பசங்க அத்தை பசங்கக்குள்ளலாம் விளையாடின ஞாபகம் தான் வருது. அதே மாதிரி தான் என் பசங்களும் எங்கள் அண்ணா பசங்க கூட நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங்காக பசங்கள்லாம் எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். ஆல் ரொம்ப சூப்பராக போச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் காய்ஸ், இட்ஸ் டியர்ஸ் மோம். பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். எப்பவுமே எங்கள் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். பொங்கல் செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக போகலை. பசங்க ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க, ஊருக்கு போகலாம் ஊருக்கு போகலான்ட்டு. சரி, இந்த டைம் போய் காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புனோம். நாங்கள் பொங்கல் கொண்டாடக்கூடாது, ஏன்னா என் ஹஸ்பண்ட் சைடில் ஒரு டெத் ஆகிட்டதுனால நாங்கள் கொண்டாடலை. சும்மா பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க பொங்கல் செய்யலாம் பொங்கல் செய்யலான்னு. அதனால சரி, சும்மா ஒரு பொங்கல் மட்டும் வைக்கலாம். சாமிலாம் எதுவும் கும்பல, பொங்கல் மட்டும் வச்சுட்டோம். பொங்கல் வச்சுட்டு ஒரு ஒரு டைம் அந்த பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி பசங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சூரிய பொங்கல் அன்னைக்கு நாங்கள் பொங்கல் வைக்கல. அன்னைக்கு அண்ணா வீட்டார் வச்சிருந்தாங்க. அதே அடுப்பை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் நான் ஊருக்கு போயிருந்தேன். சரி, இவங்க எல்லாம் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் பொங்கல் வச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தோம். எல்லாரும் நிம்மதியாக திருப்தியாக சாப்பிட்டாங்க. அப்புறமா எல்லாரும் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்து எல்லாம் கரண்டி வச்சு கிண்டிட்டு இருந்தாங்க பொங்கலை. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல ஊருக்கு போகும்போது நம்ம மாமா பசங்க அத்தை பசங்கக்குள்ளலாம் விளையாடின ஞாபகம் தான் வருது. அதே மாதிரி தான் என் பசங்களும் எங்கள் அண்ணா பசங்க கூட நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங்காக பசங்கள்லாம் எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். ஆல் ரொம்ப சூப்பராக போச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.